அன்பு மாணவர்களே, இப்போ வந்து பொதுத் தேர்வு நடந்துகிட்ருக்கு. ஸோ அனைவருக்குமே வாழ்த்துக்கள். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஸோ வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே, அது 5ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, 8ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, ஸோ அனைத்துமே அவங்களுக்கான தேர்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் 10, 12ஆம் வகுப்பு வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். 12ஆம் வகுப்பு தான் அதீத முக்கியத்துவமாக நம்ம பார்ப்போம். காரணம் என்னென்னா 12ஆம் வகுப்புக்கு பின்னர் வந்து அவங்க கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு எந்த மாதிரியான இடத்த அவங்க படிக்க போகிறாங்க அப்படிங்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது, நிர்ணயிக்க போகிறது இந்த 12ஆம் வகுப்பு தான். நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா 12ஆம் வகுப்புக்கு பிறகு, அதாவது 12ஆம் வகுப்பு வரைக்கும் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பள்ளியிலேயே அவங்க கொஞ்சம் எளிமையான முறையில் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, கொஞ்சம் அதிகமான ஒரு சமூக தொடர்போடு இருக்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் நம்ம படிக்கிறோம், திரும்ப பள்ளிக்கு போகிறோம், திரும்ப வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த ஒரு நிலைமையில் தான் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, வெளியில் காலேஜ் போகிறீங்க, கல்லூரிக்கு போகிறீங்க. ஸோ நம்ம 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்ததுக்கும் கல்லூரிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக நம்ம பேசலாம். இப்போ நம்ம எதுக்காக குறுக்க வந்தோம், எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளுமே மிக மிக முக்கியமானது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேர்வோட அடிப்படையில் தான் உங்களுக்கான இடம் என்ன, படிப்பு நீங்கள் படிக்க போகிறீங்க, உங்களோட அடையாளம் என்ன. ஏன்னா ஒருத்தருக்குமே ஒரு வேலை தான் ஒரு அடையாளம். ஒருத்தர் ஓட்டுநராக இருக்காருன்னா ஒரு ஓட்டுநர் அப்படின்னு. இப்போ ஒரு வீதியில் வந்து யார் இங்கே ஓட்டுநராக இருக்காங்க, யார் வந்து இங்கே பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, யார் வந்து இங்கே ஒரு லாயராக இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா, இவர் வந்து மருத்துவர், இது வந்து இந்த தெருவில் மருத்துவர் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு அடையாளமாக தான் நம்மளுடைய மாறப்போகிறது அப்படிங்கிறது இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை வச்சு தான் அடுத்தது மாறப்போகுது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிக்கிறீங்க, அடுத்தது ஒரு கலெக்டர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்கள் அடையாளம் வந்து கலெக்டராக மாறப்போகிறது. அந்த அடிப்படையில் இந்த தேர்வு தான் உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு மருத்துவ பணி இடத்துக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் மருத்துவராக போகிறீங்க. உங்களோட கனவு, லட்சியம், ஒரு பொறியியல் என்ன நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முக்கியமான ஒரு திறவுகோல், அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு நுழைவு வாயில் வந்து இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தான் அப்படிங்கிறத நான் பதிய விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் இந்த தேர்வுகள் வந்து ஒரு தேர்வையுமே தனிப்பட்ட முறையில் மிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அதாவது நடந்துகிட்டு இருக்க தேர்வுகள் வந்து ஒரு தேர்வுகள் நம்மளுக்கு எளிமையாக இருக்கலாம், ஒரு தேர்வுகள் கடினமாக இருக்கலாம், சில தேர்வுகள் மிக கடினமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதாவது அந்த தேர்வு கூடத்தை விட்டு வெளியில் வர்றோமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி விட்டுடுங்க. ஒரு 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 அரை மணி நேரம், 1 மணி நேரம் கொஞ்சம் அமைதியாக குளிச்சுட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு தயாராகிறதுக்கான வேலையை பாருங்கள். ஸோ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு தயாராக ஒரு டைமும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பள்ளி பருவத்தை முடிக்கிறதுக்கான தனியாக கடைசியாக அந்த புஸ்தகங்கள் வந்து உங்கள் கூட விளையாட போகுது, படிக்க போகிறீங்க, உறவாட போகுது. கரெக்டாக? இதுக்கப்புறம் வந்து பள்ளி அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலோட லைஃப் அப்படிங்கிறது இதோட நம்மளுக்கு முடிவுக்கு வருது. அதனால் ரொம்ப முக்கியத்துவமாக இந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அந்த புஸ்தகத்தை இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம். இதுக்காக நம்ம 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்புன்னு ஒரு படியாக ஏறி இன்றைக்கி நம்ம 12ஆம் வகுப்பில் வரைக்கும் வந்து இன்றைக்கி 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முடிவுக்கான அந்த தருணத்துலேயே இருக்கும். அடுத்தது கல்லூரிக்கான நுழைவு போகிற இடத்துல இருக்கும். அதனால் ரொம்ப தெளிவாக பயப்பட தேவையே இல்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கான இடம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக எடுக்கணும். கரெக்டுங்களா? உணவு வாங்கினா பத்தாது, அதனால் சாப்பிட்டா தான் நம்ம அதனுடைய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு தேர்வையுமே வந்து அயற்சி இல்லாமல் எழுதுங்க, தொய்வடையாதீங்க. ஒரு தேர்வு முடித்த உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப அந்த ஆஃப் டே வந்து வேஸ்ட் பண்ணுறதோ, அல்லது வந்து ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுறதோ, ஒரு ஆஃப் டே வந்து ஒரு டிவி பார்க்குறதோ, ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு வழி கொடுக்காதீங்க. இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நல்ல ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க. கவனம் எடுத்து அந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஆட்படுத்திக்காதீங்க. ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு துக்கமான செய்திகள் நம்மளுக்கு காதில் வருது, எதையுமே பொருட்படுத்தாதீங்க. நம்மளோட எய்ம் வந்து எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சு வைக்கணும். இது நம்மளுடைய பர்சனல் லைஃப். இதுதான் நம்ம ஃபேமிலியை காப்பாற்ற போகுது. நீங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, எனக்கு அண்ணா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, அத்தை கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணும், அல்லது நான் என்னோடய அடையாளத்தை நான் மாற்றிக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா காலங்காலமாக வந்து கஷ்டமாகவே வாழ்ந்துட்டுருக்கோம். தாத்தா படிக்கல, அப்பா படிக்கல, இப்போ நான் தான் படிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி தான்.
சொந்த பந்தங்கள் முன்னாடி நாங்கள்லாம் தலை குனிஞ்சு இருக்கிறோம். இதில் என்னை தலை நிமிர வைக்க போகுது அப்படிங்கிறதுனாலும் சரி தான். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது இந்த படிப்பு மூலியமா சாத்தியமாகறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நல்ல காலேஜ், நல்ல சீட்டு வாங்கிட்டு நிம்மதியா அதுக்கான இடத்த சரியான இடத்துல போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா, நம்ம சேர்ற இடம் சரியா இருந்துச்சுன்னா, நம்ம ஏறுற இடம் சரியான பாதையில போய்க்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சேர்ற இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து அந்த நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னா, இந்த இடத்த நம்ப ஒளிமயமா ஆக்கிக்கணும். கரெக்ட்டுங்களா? நல்ல எக்ஸாம் எழுதிட்டா பயப்படாம நிம்மதியா இருக்கலாம். கரெக்ட்டா? ஸோ அதனால முடிந்து போன எக்ஸாம பத்தி ஃபர்ஸ்ட்டு விஷயத்த கேர் எடுக்காதீங்க. ஓகே எழுதும் பொழுது கவனமா எழுதுங்க. அவ்வளோதான். பிழை இல்லாம எழுதுங்க. அடித்தல், திருத்தல் இல்லாம எழுதுங்க. பொறுமையா எழுதுங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்க்ரீன் உங்களோட மனக்கண்கள்ல இந்த ஆன்சர்கள எப்படி டிஸ்கிரைப் பண்ண போறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எழுதுங்க. பாதி ஆன்சர் எழுதிட்டு இது தப்பா இருக்குமோ அப்படின்ற இது பண்ணாதீங்க. அதனால இதெல்லாமே வந்து கவனிச்சு எழுதுங்க. ஓகேங்களா? மிக மிக பொறுமையா எழுதுங்க. மிக மிக தெளிவா எழுதுங்க. அதாவது ஒரு கொஸ்டின் நீங்க விட்டாலும் பரவால்ல. அதாவது ஒரு 150 மார்க் எழுதுறோம் அப்படின்னா, ஒரு 5 மார்க் விட்டாலும் பரவால்ல. 145 மார்க் எழுதணும் அப்படின்னா, கண்டிப்பா 145 மார்க் வரணும் அப்படிங்கிறத டார்கெட் வச்சுக்கங்க. இல்லையா ஒரு 2 மார்க் கம்மியானாலும் 143 மார்க் வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவே எழுதுங்க. ஓகேவா? 150க்கும் எழுதிட்டு நம்ம வந்து ஒரு 90 தான் வருது அப்படின்னா, அங்க ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். எழுதக்கூடிய ஆன்ஸர தெளிவா எழுதுங்க. ஓகேங்களா? நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த தெளிவா சொல்லிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கான விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி கடைசி நேரத்தில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப என்டர்டெயின் பண்றதோ, அல்லது டிவில என்டர்டெயின் பண்றதோ, மொபைல் பார்க்குறதோ தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. உங்களோட முழு கவனமும் நம்மளோட தேர்வ வெற்றிகரமா முடிச்சுட்டு வரணும். அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. வெற்றிகரமா முடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் ரிசல்ட் வர அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? அது வர்றப்போ வரட்டும். ஆனா நம்மளோட எஃபோர்ட் வந்து கரெக்ட்டா போட்டுறணும். ஸோ, அதனால மிக மிக தெளிவா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரொம்ப பிளான் ஆஃப் ஸ்டடி வச்சு படிங்க. கண்டிப்பா பிளான் பண்ணாம எதுவும் ஒர்க் அவுட் பண்ண முடியாதுங்க. எல்லாமே ஷெட்யூல்டு படி தான். ஓகேங்களா? அதுதான் நம்ம ட்ரெயின் ஆயிருக்கோம். 1வதுலேருந்து 12வது வரைக்கும் என்ன கத்துட்டு இருக்கோம்னா, அந்த ட்ரெய்னிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான். நம்மளே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ, நம்ம பிரெயின் வந்து ரெடியா இருக்கு. எவ்வளோ கஷ்டத்தையும் நம்மளால படிக்க முடியும். அத தான் நம்ம 1ஆம் கிளாஸ்லேருந்து 40 நாள், 10 நாள் ட்ரெயின் பண்ணாவே அடுத்த நாள் நம்மளால தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா, 1வதுலேருந்து நம்ம படிக்க வந்திருக்கோம். ஸோ, அப்ப எவ்வளோ பேஜ் நம்மளால படிக்க முடியுங்கிற நம்பிக்கைய வச்சுக்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அது அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்ப இதெல்லாம் என்ன ஒண்ணும் கிடையாது. கஷ்டமே கிடையாது. ஸோ, அதனால மூளையில நல்லா பதிய வச்சுக்கங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெரி வெல். நீங்க நல்ல எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ, ஏதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அது கஷ்டமே கிடையாது. நம்ம டார்கெட் வந்து பக்காவா எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வர்றது தான். ஓகேங்களா? எக்ஸாம் வந்து நல்லபடியா எழுதிட்டு வரணும். அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறத மூளையில முதல்ல ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி இஸ் அ டூ யுவர் எக்ஸாம் தான். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் தான் நம்மளுக்கு டார்கெட்டு. எக்ஸாம் தான் நல்லபடியா எழுதிட்டு வரணும். ரிசல்ட்டெல்லாம் அது அப்புறம் தான். சப்ஜெக்ட்ட ஓகே பக்காவா எழுதிட்டு வாங்க. சப்ஜெக்ட்டு ஓகேவா? மார்க்கெல்லாம் பார்க்காதீங்க. சப்ஜெக்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம என்ன கத்துட்ருக்கோம், அந்த கொஸ்டினுக்கான என்ன ஆன்சருங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். இது எழுதுனா 2 மார்க், இது எழுதுனா 1 மார்க்ன்னு மார்க்க டோட்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க எக்ஸாம் ஹால்ல. பக்காவா ஆன்சர் குடுத்துட்டு வந்துருங்க. ரிசல்ட்டு சத்தியமா சூப்பரா வரும். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. மறுபடியும் சொல்றேன், மார்க் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு ஆக்டர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எப்படி ஆக்ட் பண்ணா புடிக்கும்? அப்படி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குங்கிறத வச்சு தான் அவரு ஆக்ட் பண்ணுவாரு. அவர் இஷ்டப்படி ஆக்ட் பண்ணாருன்னா, ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போயிரும். கரெக்ட்டு தானே? ஆடியன்ஸ்க்கு எந்த மாரி மனநிலையில வந்து பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் அவரு அந்த எஃபோர்ட்ட எடுத்து தான், இது இப்படி பண்ணா நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், இப்படி பண்ணா நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்குங்கிறத தான் அவரு அத லேர்ன் பண்ணிட்டு தான் அத பண்றாரு. அதே மாரி ஒரு சாங்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்ப திரும்ப அத மனசுக்குள்ளேயே ஓடுற மாரி அ அந்த மாரியான லிரிக்ஸ தான் எழுதுறாங்க. அந்த பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் மியூசிஷியன் அம் பெஸ்ட்டு மியூசிக் போட்டு, பெஸ்ட்டு லிரிக்ஸ் எழுதி, பெஸ்ட்டு வாய்ஸ போடுறதுனால தான் நம்பளால அந்த சாங்க வந்து திரும்ப திரும்ப நம்ம கேட்கறதுக்கான தூண்டுதல் வருது. புரியுது தானே? இப்போ புரியுது தானே? அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னு எழுதிட்டு எப்படியோ வந்துட்டு அப்படின்னா, அது நம்மளால கேட்க முடியாது இல்லையா? ஸோ, இது ஒரு ஒரு திரைப்படத்தில இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாங்கும் அந்த மென்டாலிட்டியில தான் ஒரு ஒரு ஸ்க்ரீனும், ஒரு ஒரு ஷாட்டும் அப்படிதான் அவைங்க எடுக்குறாங்க. இந்த இப்படி பண்ணா அவைங்க சிரிப்பாங்க. இத பண்ணா அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாரி தாங்க நம்ம நல்லா எக்ஸாம் எழுதிட்டோம்னா, கண்டிப்பா நம்ம பிரைட்டான ஒரு இடத்துல போய் உட்காந்துரலாம். எழுதிட்டு வந்து வருத்தப்படாதீங்க. எழுதும் பொழுதே கஷ்டப்படுங்க. ஓகேங்களா? இந்த 1 மந்த் இந்த எக்ஸாம் முடியிற வரைக்கும் பின் ட்ராப் டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணுங்க. அ உணவுகள் வகையாகட்டும், ஆரோக்கியத்த பார்த்துக்கிறதாகட்டும், எந்த காம்ப்ரமைஸும் போகாதீங்க. எந்த பிரச்சனை, எந்த மன உளைச்சலா இருந்தாலும் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம் இப்போ ஆல்ரெடி எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. இதுவரைக்கும் எது நடந்தாலும் சரி தான் ஓகே. என்னன்னா நான் என்ன நெனச்சேன்னா, ஓகே எல்லாமே கரெக்ட்டா போயிட்டுருக்கும். ஸோ எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நெனச்சேன். ஸோ அதனால் நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. பார்த்துக்கலாம். தேங்க் யூ.